அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். நடராஜ பெருமான் உணர்த்தும் வாழ்க்கை தத்துவங்களை பற்றி தெரியுமா? நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம் எதனை குறிக்கிறது? நடராஜ பெருமானின் திருமேனி திருவடிவம் விளக்கும் விஷயம் என்ன? நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? இப்படி மனதில் இருக்கும் பல கேள்விகளுக்கு ஆழ்ந்த தத்துவார்த்த பதில்களை தருகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. சிவபெருமானின் 64 வடிவங்களில் நடராஜர் பெருமானின் வடிவமும் ஒன்று. பெரும் தத்துவங்களை உள்ளடக்கியது இந்த நடராஜர் திருவடிவம். சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 தொழில்களையும் வெவ்வேறு வடிவில் நின்று புரிகிறார் என நால்வர் உட்பட பல நாயன்மார்கள் கூறியுள்ளனர். சிதம்பரத்தில் கண்ணுதர் பெருமான் நடராஜர் கோலமாக ஆடுவது அப்பெருமான் அசைந்தாலன்றி அணுவும் அசையாது, அப்பெருமான் ஆட உயிருள்ள பொருள் உயிரில்லாத பொருள் என்று நடமாடுகின்றன என்பதை விளக்குகிறது. இது பற்றி ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்று கூறுவதுண்டு. இந்த நடராஜ கோலம் உயிர்களுக்கு இயல்பாக ஒரு சுதந்திரமும் இல்லை, சிவத்தின் சன்னிதான விசேஷத்தால் அவை சுதந்திரமுடையது போல் காணப்படுகின்றன என்னும் ரகசியத்தை குறிப்பதாக கூறப்படுகிறது. அன்பரெல்லாம் என்புருகி பரவசமாகும் வண்ணம் சிவபெருமான் சூக்கும பஞ்சாட்சரம் என்றும் ஒருதலை மாணிக்கம் என்றும் சொல்லப்படும் சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்தின் திருவுரு கொண்டு விளங்குகிறார் என்றும் கூறப்படுகிறது. நடராஜ பெருமானின் திருவடி நகாரமாகவும், திருவுந்தி மகாரமாகவும், திருத்தோள் சிகாரமாகவும், திருமுகம் வகாரமாகவும், திருமுடி யகாரமாகவும் கொண்டு ஹிருதய குகையாகிய தகராகாசம் என்னும் சிதம்பரத்தின் கண் ஆனந்த தாண்டவம் செய்தலை சர்க்குரு மூலமாய் சந்தேகம் இல்லாமல் அந்நடனத்தின் உண்மையை ஆராய்ந்து அறிபவர்க்கே பிறவா நிலை உண்டாகும் என ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. கூத்தராக ஆடும் சிவனே இந்த 5 தொழில்களையும் ஒருங்கே செய்ய வல்லமை பெற்றவன் என்ற கருத்தும் உண்டு. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, நீ என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே, கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே. ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, நின்னாண்ட கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாண்ட கருணையே ஏழை. அவரின் வலக்கையில் உள்ள உடுக்கை படைக்கும் ஆற்றலை குறிக்கும். நடராஜரின் இடக்கையில் உள்ள நெருப்பு அழிக்கும் ஆற்றலை குறிக்கிறது. இன்னொரு வலக்கையின் உட்புறத்தை காட்டுவது அருளும் ஆற்றலை குறிக்கிறது. தூக்கிய பாதமும் ஆணவத்தை மிதித்தாடும் இன்னொரு பாதமும் மனமாயை உட்பட தீய சக்திகளிலிருந்தும் காக்கும் ஆற்றலை குறிக்கும். அணுவில் தொடங்கி அண்டம் வரை தன்னுள் அடக்கிய நடராஜர் என்பதன் உண்மை அர்த்தம் பற்றி நாம் இதன் மூலமே உணரலாம். மேலும் நடராஜர் சிலையில் பின்கரத்தில் இருக்கும் தீச்சுவாலை உடுக்கையும் ஒளி சேர்ந்ததே உலகம் என்ற தத்துவத்தை விளக்குகிறது. அதேபோல் நடராஜரனுடைய வலப்புறமாக பறந்து கொண்டிருக்கும் ஆடை இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்றும் மாயையையும் விளக்குகின்றது. மேலும் தீச்சுவாலைகளை இணைக்கும் சக்கரம் மனிதனின் முடிவில்லாத வாழ்க்கையை குறிக்கின்றது. ஒருவன் பிறந்தால் ஒருவன் இறப்பான் என்பது விதி. எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் இறந்தாலும் இந்த உலகம் அப்படியே தான் இருக்கும். இதற்கு உன்மேல் இருக்கும் நானே சாட்சி என்பதை இறுதியாக நடராஜர் பெருமானின் காலின் கீழ் உள்ள அமைப்பு உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக சின்ன சின்ன விஷயத்தில் பெரிய தத்துவங்களை நடராஜர் பெருமானின் திருவுருவச் சிலை கொண்டுள்ளது ஆன்மீக பக்தர்கள் அனைவரையும் வியக்க வைக்கிறது. நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில்
நடராஜர் திருமேனி திருவடிவம் உணர்த்தும் தத்துவம் பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். நடராஜரை நாமும் வணங்கி வழிபட்டு பிறவா பெருநிலை பேரின்பம் பெறுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். மீண்டும் மீண்டும்